ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல். கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 13/12/2024 நிர்மல் NR 410க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 229 ஃபுல் ப்ரைஸில் 710 229. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 652 ஃபுல் ப்ரைஸில் நம்மளுக்கு 346 652. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை சார். அதாவது இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி 3 ட்ரா எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் நண்பா. இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4D ஏ போர்டு. ஸோ இது ரெண்டோட நம்ம 6 7 கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்கிது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இந்த 3 எக்ஸாம்பிளையும் பார்த்தலாம். இங்கே நான் இந்த 425 கொண்டு வந்திருக்கேன். ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 297 425. இதில் நம்ம எடுக்க போகிறது 4Dயும் ஏ போர்டு. ஸோ இதில் 4Dங்கிறது 7, ஏ போர்டுங்கிறது 4. அப்போ அந்த 7 4 அப்படியே நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். அதாவது 7 4 இதோட ப்ளஸ் எக்ஸை பொறுத்த வரைக்கும் 6 7 இதுதான் நம்மளோட எக்ஸ். இப்போ இதை நம்ம கூட்டிடலாம். 7ஓட 4 கூட்டினோம்னா 1, இங்கே 7ஓட 6 கூட்டினோம்னா 3. இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேண்டாம். 3 அல்லது 1 இதுதான் நம்மளுக்கு இந்த 425க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 3 அல்லது 1 ஏ போர்டா அல்லது ஆல் போர்டான்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 425க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 165 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம 4Dயோடையும் ஏ போர்டோடையும் 6 7 கூட்டுறோம். இப்போ நம்ம 165க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 165 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 630 165. இதில் 4Dயில் இருக்கிறது நம்மளுக்கு 0, ஏ போர்டில் இருக்கிறது 1, இதோட ப்ளஸ் 67 நம்மளுடைய எக்ஸ். இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 6 கூட்டினா இங்கே 6, 7ஓட 1 கூட்டினா இங்கே 8. 6 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 165க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 6 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 165க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு நண்பா. இப்போ இதுக்கப்புறம் ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 652 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் ஏ போர்டு. இப்போ 2 ட்ரா பார்த்தாச்சு. 2 ட்ராவிலையுமே ஏ போர்டு நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா 1 ஏ போர்டு, இந்த ட்ரா நம்மளுக்கு 6 ஏ போர்டு. இப்போ 652க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இந்த ஃபார்மேட்டில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். நம்மளுடைய கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமோ கிடையாது. வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். யாரும் நேற்றைக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே வெள்ளிக்கிழமை ரிசல்ட். இப்போ 652க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் 346. இப்போ இதில் 4D நம்மளுக்கு 6 இருக்குது. ஏ போர்ட்லேயும் நம்மளுக்கு 6 தான் இருக்குது. அப்போ அந்த 6 அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். இதோட ப்ளஸ் 67. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 6 கூட்டினோம்னா 2, இங்கே 7ஓட 6 கூட்டினோம்னா 3. 2 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 652க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 2 அல்லது 3 2 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 652க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு நம்பர் நண்பா. இப்போ இந்த 652க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 229 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல தடவையாக நம்மளுக்கு ஏபி. ஸோ 2 ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு தான் கிடச்சிச்சு. ஆனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏபி. இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட். இப்போ 3 எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு நண்பா. 3 எக்ஸாம்பிள்லையுமே நம்மளுக்கு ஏ போர்டு தான் இருக்குது. தனிப்பட்டு எந்த போர்டுமே இல்லை. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்தில் இருக்கும். ஏன்னா இந்த 229 தான் நம்மளுடைய போன வார வெள்ளிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வெள்ளிக்கிழமைக்கு நம்ம இதில் தான் ஏ போர்டு எடுக்க போகிறோம்.
ஸோ இதுக்கு முந்தின 3 ட்ராவையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ சேம் ஃபார்மெட்டில் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 229 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 710. இதில் வந்து 4Dயாக இருக்கிறது 0, ஏ போர்டில் இருக்கிறது 2. இதோட ப்ளஸ் இந்த ட்ராவோட எக்ஸ் வந்து சேம் தான் 6, 7. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 7 கூட்டினோம்னா 9, 0ஓட 6 கூட்டினோம்னா 6. 6 அல்லது 9 நம்மளுக்கு இந்த ட்ராவு கிடச்சிருக்கு ஏ போர்டு நண்பா. ஃபார்மெட் படி நம்மளுக்கு 6 அல்லது 9ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதில் தனிப்பட்டு எந்த நம்பருமே கிடையாது, ஓப்பனாக தான் போட்டிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 6 அல்லது 9. 6 அல்லது 9 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நம்பர் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான், எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமோ கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்து கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் தயவுசெய்து ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. 6 அல்லது 9 கிடச்சிருக்கு. ஸோ போன ட்ரா நம்மளுக்கு பெய்ட் கிடச்சிருக்கு டபுளாக வந்து. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஒருவேளை கேம் டபுளாக கூட வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு சாய்ஸில் நம்ம 66, 99 வச்சுட்டு அதுக்கப்புறமா 69 அல்லது 96ன்னு வைக்கலாம். ஏன்னா போன ட்ரா கேம் டபுளுங்கிறதுனால இந்த ட்ராவில் கூட டபுள் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 6 அல்லது 9 தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங்கை தருதுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிர்மலுங்கிற கம்பெனியில் வருது நண்பா. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 13/12/2024 நிர்மல் NR 410க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறவங்க ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.